கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உயிருக்கு சர்வதேச மட்டத்தில் மிக விபரீதமான முறையில் அச்சுறுத்தல் ஒன்று தீட்டப்பட்டிருந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. துபாயை தளமாக கொண்டு இயங்கி வரும் இலங்கையின் முன்னணி பாதாள உலக குழுக்கள் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதற்காக ஆப்பிரிக்க நாடான மடகஸ்காரில் ஒரு ரகசிய மாநாட்டை கூட்ட திட்டமிட்டிருந்தனர். ஜனாதிபதியின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளால் தங்களின் பல கோடி ரூபாய் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு வேலையை காட்ட இந்த சதி அரங்கேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தில் ஆச்சரியப்படும் விதமாக இலங்கை புலனாய்வு அமைப்புகள் மட்டுமன்றி சர்வதேச அளவில் வெடித்த ஈரான் ஸ்டீல் யுத்தமும் இந்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்ட முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது. ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் மோதல் தீவிரமடைந்த போது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க மற்றும் ஸ்டேலிய இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. இதனால் ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையான பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக வான்பரப்புகள் மூடப்பட்டு சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதே நேரம் துபாய் புலனாய்வு பிரிவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதால் அங்கு சொகுசாக பதுங்கியிருந்த இலங்கை பாதாள உலக கும்பல்களும் விசாரணை வளையத்துக்குள் சிக்கின. இதனால் அவர்களால் திட்டமிட்டபடி மடகஸ்கார் நோக்கி பயணிக்க முடியாமல் போனதுடன் பலர் அங்கு கைது செய்யப்பட்டனர். இலங்கையின் ஒட்டுமொத்த பாதாள உலகத்தின் பிரதான வாழ்வாதாரமாக விளங்குவது போதைப்பொருள் கடத்தலாகும். ஊடகவியலாளர் கயான் கலகேவின் கணிப்பின்படியாக இவர்களின் மாதாந்த மற்றும் வருடாந்த போதைப்பொருள் வருமானத்தை சாதாரண கால்குலேட்டரில் கூட கணக்கிட முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமானது. இந்த $1 பில்லியன் சாம்ராஜ்யத்தை அடியோடு தகர்க்கும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் சமரசங்கள் இன்றி போதைப்பொருள் ஒழிப்பு போரை முன்னெடுத்து வருவதாகவும் இதனாலேயே அனுரகுமார திசாநாயக்க மீதான குறி வைக்கப்பட்டதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போதைப்பொருள் மாஃபியாக்கள் பெரும்பாலும் பள்ளி மாணவர்களையும் சிறுவர்களையுமே குறிவைக்கின்றனர். வாசனை அல்லது வெளிப்புற அடையாளங்கள் எதுவுமே தெரியாத மிக ஆபத்தான புதிய வகை போதைப் பொருட்கள் தற்போது புழக்கத்தில் உள்ளதால் பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இருப்பதை பெற்றோரால் எளிதில் கண்டறிய முடிவதில்லை. இதற்கு சம்மட்டியடியாக ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ரட்டம இக்கட்ட, அதாவது முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய செயல் திட்ட கூட்டத்தில் ஒரு அதிரடி முடிவு எட்டப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் போதைப்பொருள் பாவித்துள்ளார்களா என்பதை வீடுகளிலேயே தனிப்பட்ட முறையில் பரிசோதிக்கக்கூடிய போதைப்பொருள் பரிசோதனை கருவிகள் விரைவில் மருந்தகங்களில் விற்பனைக்கு வர உள்ளன. இந்த நிலையில் கடந்த காலங்களில் இலங்கையில் தினசரி ஆங்காங்கே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. அவை வரும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்க, அந்த வேளையில் அதன் பின்னணியில் உள்ள அதிர்ச்சியூட்டும் உண்மையை இராணுவ மற்றும் அரசு புலனாய்வு பிரிவினர் இப்போது கண்டறிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நாட்டின் ஜனாதிபதியோ நிதி அமைச்சரோ அல்லது காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரோ ஒரு பகுதிக்கு சென்று நாங்கள் பாதாள உலகத்தை ஒழிப்போம் என்று சூளுரைத்துவிட்டு வந்து அடுத்த 2 நாட்களுக்குள் அதே பகுதியில் யாராவது ஒரு நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதும் இது தற்போதைய அரசை பலவீனமான ஒன்றாக காட்டி மக்கள் மத்தியில் அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்காக மிக திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என புலனாய்வு தகவல்களை அவர்கள் இப்போது வெளிப்படுத்துகிறார்கள். உண்மையில் இதில் கொடுமை என்னவென்றால், துப்பாக்கியால் சுடுபவனுக்கும் ஏன் சுடுகிறோம் என்று தெரியாது, குண்டடி பட்டு சாகுபவனுக்கு ஏன் சாகுறோம் என்பது தெரியாது, இவர்களை இயக்கும் சூத்திரதாரி யார் என்பது அடிமட்ட கூலிகளுக்கு தெரிவதே இல்லை என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமெனில் இனவாதம் அல்லது அரசியல் கொலைகள் ஆகிய 2 வழிகளை கடந்த 30 வருட வரலாறு நமக்கு காட்டியிருக்கிறது. அண்மையில் களுத்துறை வஸ்கடுவை பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் போது பிரபல எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் மருமகனுக்கு சொந்தமான துப்பாக்கி பாதாள உலகத்தினரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது.
இது அரசியல்வாதிகளும் பாதாள உலகமும் எந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளது என்பதற்கு போதிய சான்றாக இருக்கிறது. முன்னாள் நீதியமைச்சர் ஒருவரே போதைப்பொருள் மாஃபியாக்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நாட்டில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னைய காலங்களைப் போல தங்களை காப்பாற்ற அமைச்சர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ இல்லாததால் இந்த மாஃபியா கும்பல் கடும் விரக்தியில் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மடகஸ்கார் சதி தற்காலிகமாக முறியடிக்கப்பட்டிருந்தாலும் தங்களின் பில்லியன் கணக்கான போதைப்பொருள் வருவாயை இழந்த பாதாள உலகம் சும்மா இருக்கப் போவதில்லை. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப்பொருள் ஒழிப்பில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு இனிவரும் காலங்களில் முன்னெப்போதையும் விட மிக பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது புலனாய்வு தகவல்களின் ஊடாக குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக துபாய் மற்றும் மடகஸ்காரை மையமாக கொண்டு பின்னப்பட்ட சர்வதேச சதிவலை வெறும் ஒரு தாதா கும்பலின் ஆத்திர கொலை முயற்சி மட்டுமல்ல, அது பல்வேறு விதமான உள்முரண்பாடுகளின் வெளிப்பாடு ஆகும். இலங்கையின் பாரம்பரியமாக நிலவி வந்த பாதாள உலக கட்டமைப்பு என்பது அரசியல்வாதிகளால் ஏவப்படும் ஒரு கூலிப்படி வடிவத்தில் மட்டுமே இருந்தது. ஆனால் கடந்த சில சதாப்தங்களாக அது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டுள்ளது. சாதாரண காவல் நிலைய பொறுப்பதிகாரியை மாற்றுவது முதல் பெரிய டெண்டர்களை தீர்மானிப்பது வரை நிழல் உலக கும்பல்களே பின்னணியில் இருந்தது தீர்மானித்தது. புதிய ஜனாதிபதியின் வருகையின் பின் இந்த அதிகார தரகு முற்றிலும் முடக்கப்பட்டதாகவும் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு அரண் உடைந்ததால் தங்களின் சொகுசு வாழ்வுக்கும் முதலீடுகளுக்கும் ஆபத்து ஏற்படுவதை மாஃபியாக்கள் உணர்ந்தது. தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் தங்களின் வர்த்தகத்தை தடுக்கும் அரசாங்கத்தின் தலைவரையே அகற்ற வேண்டும் என தீவிர முடிவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டதாகவும் இலங்கையின் உத்தியோகபூர்வ பொருளாதாரத்திற்கு இணையான பில்லியன் கணக்கான ரூபாய்களை கொண்டு ஒரு கருப்பு பொருளாதார சந்தை இயங்கி வருகிறது. போதைப் பொருள் மூலம் ஈட்டப்படும் பணம் வெறும் சொகுசு கார்களாகவோ துபாய் பங்களாகளோ மட்டும் மாறுவதில்லை. அது இலங்கையின் ரியல் எஸ்டேட், சொகுசு ஹோட்டல்கள், வாகன இறக்குமதி மற்றும் தேர்தல் நிதியுதவிகள் வரை பாய்ந்திருக்கிறது. தற்போது அரசு எடுத்து வரும் கடுமையான எல்லை கண்காணிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் இந்த நிழல் உலக பொருளாதாரத்தின் நிதிப்புழக்கத்தை முற்றிலுமாக வரலச் செய்துள்ளது. தங்களின் பில்லியன் டாலர் சாம்ராஜ்யம் சரிவதை தடுக்க அவர்கள் சர்வதேச அளவில் நிதியுதவி திரட்டி இந்த சதியை அரங்கேற்ற முற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்பெல்லாம் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தால் அது பழிவாங்கலாக மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழல் அது ஒரு உளவியல் யுத்த கருவியாக மாறியிருக்கிறது. அரசுக்கு சவால் விடுத்து திட்டமிட்டு நடத்தப்படும் துப்பாக்கிச் சூடுகள் மூலம் மாஃபியாக்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல முற்படுகிறார்கள். புதிய அரசாங்கத்தினால் உங்களை காப்பாற்ற முடியாது. அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் வீதிகளின் சட்டம் எங்களின் கைகளில் உள்ளது. இதன் மூலமாக முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒருவித பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கி நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைப்பது இவர்களின் இறுதி இலக்காகும். இலங்கை வரலாற்றில் 1959 பிரதமர் SWRD பண்டாரநாயக்க, 1993 ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச போன்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் உள்நாட்டு பாதுகாப்பு ஊட்டிகளும் நெருக்கமானவர்களின் துரோகங்களுமே பிரதானமான காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி மீதான இந்த கொலை சதி என்பது ஒரு தனிநபர் மீதான தாக்குதல் அல்ல. அது இலங்கையின் பல தசாப்தங்களாக புறையோடி போயிருக்கும் அரசியல், குற்றவியல், பொருளாதார கூட்டு தனது இறுதி மூச்சை தக்க வைத்துக் கொள்ள நடத்தும் ஒரு வெறித்தனமான போராட்டமாகும். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.